நீல நிற ஜோதி. நம்ம தியானத்தில் இருக்கிற தியானத்தை பழகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தியானத்தை கற்றுக்கிட்டு கூட பல்வேறுபட்ட முறைகள்ல இருந்து செய்கிற அத்தனை பேத்துக்கும் பல்வேறுபட்ட ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். மீண்டும் அந்த அனுபவத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனா அந்த புரிதலை தெள்ள தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவத்துல பைபிள்ல இருக்கிற முக்கியமான செயல்ல கர்த்தர் அதற்கு முன்னாடி தோன்றியவங்க நிறைய பேர் தோன்றி இருக்கிறாங்க. அந்த தோன்றப்பட்டதுக்கு கர்த்தராக தான் தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி ஞானசானம் கொடுக்கப்பட்டது. நீர்ல ஒரு ஞானசானம் கொடுத்து கர்த்தர் வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கப்பட்டது. அப்ப திருப்பியும் கர்த்தர் வர போறாருங்கிற அந்த செயல் வடிவத்தை காட்டப்பட்டது. திருப்பி கர்த்தர் வரும்போது அவருக்குள்ள என்ன சவால் நிறைந்து இருந்துச்சுன்னா, மனிதராக இருக்கிற மக்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய காட் ஒரு பெரிய செயல் வடிவத்தை காட்ட போற ஒரு கர்த்தரை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, கண்டறிய முடியல, பார்க்க முடியல, அவரோட பின்பற்றி போக முடியல. கர்த்தருக்கு கடவுளுக்கு பல்வேறுபட்ட அதிசயங்களை செய்து கூட அவர் பின்னாடி வர்றதுக்கு மக்கள் குறைவாக இருந்தாங்க. அவரு கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சாரு. எத்தனையோ அதிசயங்களை செய்ய வச்சோம். அவரை அதிசய பொருளா ஒரு சித்து செய்யற ஒரு சர்க்கஸ் வித்தக்காரன் மாதிரி தான் பார்த்தாங்களே அவர் காட், அவர் கடவுள் அப்படிங்கிறத நிறைய பேரால உணர முடியல. சில பேரு அவர் தோற்றி வைத்த நிறைய படைப்புகள்ல இருக்கிற அதற்கு முன்னாடி இருந்த பல குருமார்களை அவரால் தோற்றி வைக்கப்பட்டவங்க அவங்கள வணங்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, அந்தந்த காலகட்டத்துல ஒரு அலைவரிசையில ஒருத்தரை தோற்றி வைப்போம். அந்த காலகட்டத்தை அந்த ரேடியேஷன்ல இருக்கிற அந்த நேரத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு அவர் வந்தாரு. அவர் வேலை முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. நீங்க அவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்துல இந்த ரேடியேஷன்ல என்னுடைய செயல் தான் இங்க நடக்கும், என்னுடைய வடிவம் தான் நடக்கும். ஓட்டு போட்டு ஜனநாயகப்படி தேர்ந்தெடுத்தா ஒரு தலைவன் ஒரு ஆட்சி செய்யறது. ஆனா பிரபஞ்சத்திலிருந்து மொத்தமாக எல்லா செயலையும் வைத்து முழு வடிவத்துல இறைவனே வந்தாருன்னா அது அவதாரம்னு பேரு. அப்ப அவதாரத்துக்குரிய கர்த்தரே என்ன சொன்னாருன்னா, எனக்கு பின்னாடி வந்தவங்க அத்தனை பேத்தையும் நீங்க அந்தந்த காலகட்டத்துக்குள்ள ஃபாலோ பண்ண வேண்டியவங்க, அவங்கள விட்டுருங்க. களத்துல நான் இருக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணு, என் பின்னாடி பரிசுத்தமாக நீ வா, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன், விசுவாசமாக எனக்கு இரு அப்படிங்கிறத அவர் ஆணித்தனமா சொன்னார். ஆனா போராட்டங்கள் எல்லாம் ஒரு 30-40 மேற்பட்ட சதவீதத்து மக்கள் கூடுனாங்க, பார்த்தாங்க, வியர்ந்தாங்க, வந்தாங்க. ஆனா ஒரு 60-70 மேற்பட்ட மக்கள் வரல, சந்தேகப்பட்டாங்க, யோசிச்சாங்க. பழைய அவரால் தோற்றி வைக்கப்பட்ட பழைய குருநாதருக்கே சாம்பிராணியை காட்டிக்கிட்டு பழைய குருநாதருக்கு அவருதான்னு படைச்சவன்கிட்டே போய் ஆர்குமெண்ட் பண்றது, படைச்சவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்றது, படைத்தவன்கிட்ட போய் கேள்விகளை கேட்கறதாக ஒரு வேலையாக இருந்தது. ஒரு அவதாரங்கிறது நுட்பமானது. அவதாரம் எப்பயாவது நிகழும். அந்த அவதாரம் நிகழும் போது மனிதனாக இருக்கப்பட்டவன் ஒரு ஞானி வழிகாட்டுறான், ஒரு களத்துல நிக்கிறான்னா அவனோட நிக்கணும். அவனுக்கு தெரியாதா முன்னாடி இருந்த குருமார்கள் யார் என்னன்னு, திருப்பி யாரு வரப்போறா களத்துக்குங்கிறது அவனுக்கு தெரியாதா? தெரிந்து கண்டறிந்து அறிந்துதான் அவன் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சரிவர அதை பயன்படுத்தல. அதுக்கப்புறம் அவருடைய வேலை முடிச்சுட்டு அவரு போனதுக்கு அப்புறம் அந்த அலைவரிசையில இருந்து உலகமே அவரை போற்றுது, உலகமே அவரை கொண்டாடுது, உலகமே பார்க்குது. உலகம் போற்றும் போது, உலகம் கொண்டாடும் போது அவர் நேரடியா தோன்றல். அவருடைய அலைவரிசை மட்டும் இருக்கு. முழு அலைவரிசைய தேடிக்கிட்டு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நேரடியா களத்துல இருக்கும்போது அதை பயன்படுத்த. அப்ப நேரடியா களத்துக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளயும் ஒவ்வொருத்தர் இருக்கும்போது அவரை பயன்படுத்தணும். இதுதான் தியானத்துல உயர்ந்த செயல் வடிவத்துக்குரியது இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளயும் ஒருத்தர் வர்றது என்னன்னா, அந்த அலைவரிசையை வச்சுதான் வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அலைவரிசையில அந்த காலகட்டத்துக்கு ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த மார்க்கம் எதுக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இந்த மார்க்கத்தை நீ கடைபிடி. அங்க ஒரு குரு இருக்கிறாருல, அவர் பின்னால் போ. அந்த குரு ஒரு இடத்துல அவருடைய வேலை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி போவாருன்னா, இன்னொருத்தர் வர போறாரு, இல்ல இன்னொரு காலம் உருவாக போகுது, இன்னொரு ரேடியேஷன் மாற போகுது,
நீங்க கோள்கள்ல திசை, ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஞானியோடைய கணக்குப்படி இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பணி செய்யணும். இதற்கு மேல நம்ம இந்த உடலை விட்டுறணும். இன்னொருத்தர் வருவாரு, அப்ப அந்த பணியை அவர் பார்த்துப்பாருன்னு அவங்க போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி வேலை செஞ்சவரை அவரையே புடிச்சுக்கிட்டு முன்னாடி இன்னொருத்தர் வந்திருக்கிறார்ல அவர் அவமதிக்கிறது, அவர் பின்னாடி போகாம இருக்கிறது, இல்ல சும்மா நாச்சும் போய் அவரை பாக்குறது, பார்த்துக்கிட்ட இதையும் பண்றது அதையும் பண்றது. இது எஸ்பெரியான மாத்திரையும் திங்கிறது, லைவ்ல இருக்கிற மாத்திரையும் தின்னா ஒரு எப்படா குணமடையுமா? இல்ல எப்படி குணமடையுமா? எஸ்பேரிங்கிறத யாருக்கு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல எஸ்பேரியான குருன்னு எத்தனை குரு இருக்கிறாங்க தெரியுமா? சொல்ல முடியுமா? ஒரு எஸ்பேரியானவர்னு யார் சொல்வா? இந்த காலகட்டத்துல சில புத்தகத்தை படிக்க கூடாது, அது தெரியுமா? ஆன்மீக சார்ந்து எத்தனையோ காலங்களாக எழுதப்பட்டிருக்க எல்லா புத்தகத்தையும் எல்லா காலகட்டத்திலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதையே படிச்சா, அதையே வழிபடுத்தினா எதுக்கு ஒரு ஞானி வரணும்? எதுக்கு ஒரு ஞானி வந்து வேலை செய்யணும்? எதுக்கு ஒரு ஞானி வந்து தியானத்தை சொல்லி கொடுக்கணும்? அவசியம் இல்லையே. அவசியம் ஏற்பட்டிருக்காதே. ஒரு ராமன் போதும்ல, ஏன் கிருஷ்ணன் தோன்றணும்? ஒரு கிருஷ்ணன் போதும்ல, ஏன் நடராஜன் தோன்றணும்? ஒரு நடராஜன் போதும்ல, ஏன் மாணிக்க வாசகன் தோன்றணும்? ஒரு மாணிக்க வாசகன் போதும்ல, ஏன் அருணகிரி தோன்றணும்? ஒரு பார்வதி போதும்ல, ஏன் வாழை தோன்றணும்? ஒரு வாழை போதும்ல, ஏன் மனோன்மணி தோன்றணும்? ஒரு மனோன்மணி போதும்ல, ஏன் காளி தோன்றணும்? ஒரே ஒரு ராமகிருஷ்ணன் போதும்ல, ஏன் விவேகானந்தன் தோன்றணும்? ஒரே ஒரு லாகிரி போதும்ல, ஏன் யுக்தேஸ்வர் கிரி தோன்றணும்? ஒரு யுக்தேஸ்வர் கிரி போதும்ல, எதுக்கு யோகானந்தன் தோன்றணும்? இது எல்லாமே காலகட்டங்கள் 40 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்ல ரேடியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்புல வருவோம். ஒரே செயல்ல இருக்க மாட்டான். ஒரு குரு கிட்ட தொழில் கத்துக்கிட்டான், ஒரு குரு கிட்ட கலை கத்துக்கிட்டான், ஒரு குரு கிட்ட ஞானத்தை கத்துக்கிட்டான். ஆனா குரு மாதிரி செயல்பட மாட்டான், அவன் வேற ரேடியேஷன்ல செயல்படுவான். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவான். இதுதான் செயல் வடிவம், இதுதான் உண்மை தத்துவம். அப்ப இதுக்கு தான் மார்க்கம். அந்த மார்க்கம்ங்கிறது என்ன? புத்தர் தோன்றினார். அப்ப புத்தர் காலகட்டத்துக்குள்ள, இந்த காலகட்டத்துக்குள்ள புத்தரால இந்த பிரபஞ்சத்திலிருந்து சில ரேடியேஷன் அவர் பெற்றிருக்கிறார், அதை மக்கள்கிட்ட கொடுக்க போறார். அப்ப அந்த அமைப்புல, அந்த செயல் வடிவத்துல அவரை பின்பற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காலகட்டத்தை எளிதாக கடக்க முடியும். அந்த காலகட்டத்தை நுட்பமா பார்த்துக்க முடியும். அப்ப அவங்க வாழ்க்கையில பல்வேறுபட்ட துயரங்கள், துன்பங்கள் எது இருந்தாலும் அந்த ரேடியேஷன் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருது. அந்த துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறது. அப்ப அந்த செயலுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துல அவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு அப்புறம் அடுத்த ரேடியேஷன் உருவாயிடுச்சு, அடுத்த ஒருத்தர் வருவார். அப்ப இங்க இருக்கிறவங்க என்னன்னா, யாரெல்லாம் அவர் பின்பற்றி போய் பேலன்ஸ்ல இருக்கிறாங்களோ அடுத்த ரேடியேஷன்ல இருக்கிறவங்கள இவங்க போய் பார்த்து வணங்கி அவரோட பயணிக்கணும். இதுதான் காலக்கணக்கு. இத முறையா அறிந்து செயல்பட்டா ரொம்ப மிக தெளிவா இருக்கும், மிக தெளிவா இருக்கும். இது மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படணும். இது ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செயலும், நீங்க பண்ற வேலை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னத்துக்காக ஒரு வேலை செய்றீங்க? உங்களை பாதுகாக்கணும், உங்க உடலை பாதுகாக்கணும், இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும், இந்த மனித வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல செயலை நீங்க உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக போராடுறீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கு. சில பேர் குடும்பத்துக்காக போராடுறான், சில பேர் தொழிலுக்காக போராடுறான், சில பேர் ஞானத்துக்காக போராடுறான். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா நீ எதற்காக போராடினாலும், நீ எந்த காலகட்டத்துக்குள்ள யார் சரியான நபர் இருக்காங்களோ அவங்க பின்னால் நீ அணிவகுக்கணும், அவங்க பின்னால் நீ போகணும். அப்படி நீ போனா மட்டும்தான் அந்த காலத்தை, அந்த சூழலை நீ சாதகமாக மாத்திக்க முடியும். சாதகமாக மாத்தாம எங்க வேணாலும் போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு திருடனையும் இறைவன் தான் தோற்று வைத்திருக்கிறான், ஒரு நல்லவனையும் இறைவன் தான் தோற்று வைத்திருக்கிறான். அவனுடைய ரேடியேஷன் வேற, இவனோட ரேடியேஷன் வேற. அவனுடைய முப்பிறப்பு வேற, இவனுடைய முப்பிறப்பு வேற. கடவுளே இல்லைன்னு சொன்னவனையும் யார் தோற்று வைத்தா? தமிழ்நாட்டுல கடவுளே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பிரம்மனாக இருந்து பெரியார் ஒண்ணு தோற்று வைக்கல, அதையும் இறைவன் தான் தோற்று வைத்தான். கடவுள் இருக்குன்னு சொன்னவனையும் இறைவன் தான் தோற்று வைத்தான். அப்ப 2 பேருடைய ரேடியேஷனும் 2 பேருடைய முப்பிறப்புகளோட செயல்பாடுகள் வேற மாதிரி. அந்த அந்த அந்த
முற்றிலுமாக வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க உணர்ந்து அதெல்லாம் தெளிவடைந்து நீங்க வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள ஏற்ற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம்னா, இந்த காலத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் துல்லியமாக ஏற்படுத்தி கொடுப்பான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையை கும்பிடுற அத்தனை பேத்துக்கும் ஏதோ ஒரு வடிவத்துல இறைவன் உதவுறதுக்கு முன் வர்றான். அதை பயன்படுத்திக்கிறாங்களா, பயன்படுத்திக்கலையா, அவ்வளவுதான். அந்த நோக்கம், இறைவனுடைய நோக்கம் எந்த வடிவத்திலேயே வருவான். பட்டாம்பூச்சியா வருவான், தட்டானா வருவான், ஓனானா வருவான், நாயா வருவான், மாடா வருவான், கழுதையா வருவான், குதிரையா வருவான், எதா வேணாலும் வருவான். காற்றா கூட வருவான், ஒளியா கூட வருவான், தண்ணியா கூட வருவான், மண்ணா கூட வருவான், ஒரு மரத்தோடைய இலையா கூட வருவான், கிளியா கூட வருவான், மயிலா கூட வருவான், பாம்பா கூட வருவான், பள்ளியா கூட வருவான், எதா வேணாலும் வருவான். நீ எந்த வடிவத்திலேயோ அதை பயன்படுத்திக்க வேண்டும்னு உனக்கு உணர்த்துவான். நீ அதை பயன்படுத்தி கொள்ளணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற நுட்பமான செயல் வடிவம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு ஒரு வடிவமாக போகணும். அப்ப தியானிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் உங்க தியானம் ஒரு வடிவத்துக்குள்ள மாறணும். உங்க உடல் நல்ல தன்மைக்குள்ள மாறணும். உங்க குடும்பம் ஒரு நல்ல தன்மைக்குள்ள வரணும்னா இந்த காலத்துக்குள்ள இந்த காலத்தை அறிந்து செயல்படுற ஒரு ஞானி வந்து நிக்கிறாருன்னா அவர் பின்னால நீங்க போகணும். அவரை பிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். அவரை பார்க்கணும், அவர் கூட இருக்கணும்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஞானியை பரிசுத்தமாக விசுவாசமாக நீ வணங்குனா நீ அவரை பார்க்க வேண்டாம். அவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை செயலும் உன்னை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சம். இதுதான் பிரபஞ்சத்துடைய செயல். ஒரு மனிதன்கிட்ட போய் டச்சில் இருக்கணும். கடவுள்கிட்ட டச்சில் இருக்க வேண்டியதில்லை. கடவுள்கிட்ட என்னன்னா, கடவுளுடைய அலைவரிசையை நீ உணர்வதற்கு அந்த அலைவரிசையை நம்பி காத்திருக்கணும். மனிதன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு செயல், ஆயுதம் வேற எதுவும் கிடையாது, வெறும் நம்பிக்கை. என்னுடைய தியானத்துல சக்சஸ் என்ன தெரியுங்களா? நம்பிக்கையோட காத்திருங்க. நம்பிக்கையோட எந்த உருவத்துக்குள்ளேயும் எந்த செயல் வடிவத்துக்குள்ளேயும் இல்லாம இறைவன் எந்த தோற்றத்துல வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு இறைவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை நான் நம்புறேன். ஒரு நாள் அந்த இறைவன் என்னை காப்பான், என்னை வாழ வைப்பான். எத்தனை இந்த தமிழகத்திலேயே எத்தனை வடிவத்துல எத்தனை மனிதர்கள் குரல்கள் கேட்ட போதும் அத்தனை குரல்களையும் நிறுத்திவிட்டு ஒரே ஒரு குரல், கேட்காத குரலுக்காக காத்திருந்தவன் நான். ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் மௌனமாக ஊமையாக இருந்த போது, மனிதர்கள் குரல் அங்கங்க கேட்ட போது கூட, மனிதர்கள் ஓசை கேட்ட போது கூட, மனிதர்கள் சத்தம் பெருசாக கேட்ட போது கூட, அந்த சத்தத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டு கேட்காத சத்தத்துக்காக வருவான் என் இறைவன். நிச்சயமாக வருவான் என் இறைவன். ஒரு நாள் அவன் குரல், அவனுடைய வடிவம், அவனுடைய தோற்றம் எனக்கு தெரியும். அந்த நம்பகத்தன்மையோடு காத்திருந்தேன். அந்த விசுவாசம், அந்த உண்மை செயலுக்கு ஒரு நாள் மனிதன் குரல் நின்னது, இறைவன் குரல் கேட்டது, பிரபஞ்சத்துடைய குரல் கேட்டது. அப்ப எனக்கு என்ன ஆனது? என்னுடைய செயல் வடிவம் என்னானது? என் எண்ணம் அழிந்து போனது, என் ஆசை அழிந்து போனது. எண்ணம் அன்னதானம் போட வைக்கும், எண்ணம் கோயில் கட்ட வைக்கும், எண்ணம் உத்தராட்ச வாங்க வைக்கும், எண்ணம் அவசியம் பண்ண வைக்கும், எண்ணம் குருநாதர்கிட்ட வேட்டி சட்டை எடுத்து வைக்கும், எண்ணம் சேவை செய்யணும்னு நினைக்கும். ஆனால் எண்ணம் அழிந்தால் பிரபஞ்சம் என்ன ஆணையிடுதோ அதை பணி செய்ய வைக்கும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? எனக்காக நான் வாழவில்லை. என்னுடைய சோல் இருக்குல்ல, என் சோல் அழிக்கப்பட்டு விட்டது. பிரபஞ்சத்திலிருந்து என்ன கட்டளை விடுகிறதோ, இந்த காலத்தில், இந்த நேரத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பிரபஞ்சம் ஆணையிடுகிறது. அதை நான் செய்கிறேன். அப்ப நான் எண்ணத்தால் தோன்றிய குரு அல்ல. எண்ணத்தால் தோன்றியிருந்தால் என்னுடைய ஆசையில லட்சக்கணக்கான பேத்துக்கு தியானம் கத்து கொடுக்கணும், லட்சக்கணக்கான பேத்துக்கு சோறு போடணும், லட்சக்கணக்கான பேத்துக்கு சேவை செய்யணும், லட்சக்கணக்கான பேத்துக்கு என் குருவை கொண்டு போய் காட்டணும். இப்படி வந்திருக்கும். அங்கு எண்ணம் இல்லாமல் போனதுனால பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் செய்கிறேன். அப்ப அந்த பிரபஞ்சத்துடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் மனிதன் குரல் நின்று விட்டது. அப்ப நம்பிக்கை ஜெயிச்சிட்டா இல்லையா? அப்ப விசுவாசம் ஜெயிச்சிட்டா இல்லையா? இந்த விசுவாசம் ஏன் ஜெயிக்க மாட்டுதுன்னா, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய்.
நீ காத்திருக்கிறதுல பிழை இருக்கு, நீ செய்யற வேலையில பிழை இருக்கு. நம்பகத்தன்மையோடு காத்திருக்கணும். என்ன ஒரு உருவமா பார்க்கிற, எனக்குள்ள இருக்கின்ற உண்மை சக்தி இந்த பிரம்மத்தால் கொடுக்கப்பட்டது. உயர்ந்த பிரம்மம் இந்த உலகத்தில் முதல் முறையாக தோன்றிய அந்த பிரம்மத்திடம் இருந்தே இந்த சக்தியை பெற்றோம் யாம். அப்பொழுது நீ எப்படி உணர்ந்து வேலை செய்ய வேண்டும், எப்படி பாற்றுக்கொள்ள வேண்டும்? உனக்கு என்ன வேணாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீ தயாராக இல்லை. தீட்சை கொடுப்பீர்களா, தியானம் கொடுப்பீர்களா, அது கொடுப்பீர்களா, இது கொடுப்பீர்களா? உன்னிடம் விசுவாசம் இல்லையே. நான் எது கொடுத்தாலும் நீ 10 நாள் கழிச்சு இன்னும் புற செயல்களை, வேற ஒரு செயல்களை செய்து செய்து நீ மாறி போவாய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானஸ்தானங்கிறது எதற்கு கொடுக்கப்படுகிறதுன்னா, தீட்சை எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? ஒரு நீரிலே நீராடி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மனித செயல்கள் எல்லாம் என்னை அண்ட விடாமல் இறைவன் மட்டுமே பார்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு தீட்சை கொடுக்க. அதுதான் அப்ப எனக்குள்ள என்னன்னா, எல்லாத்தையும் உதற நான் தயாரா இருந்தேன். சந்நியாசம் என்பது என்னன்னா, எல்லாத்தையும் இந்த உடலையும் உதற தயார் அப்படிங்கிறவனுக்கு தான் சந்நியாசம். கிறிஸ்துவத்துல அந்த கன்னிமார்களா இருந்து அவங்க சர்ச்சில் போய் ஒரு பணி செய்வாங்க. நம்ம சன்னியாசம் மாதிரி அவங்க ஒரு பணி செய்வாங்க. அதெல்லாம் எப்படின்னா, தன்னையும் சேர்த்து உதறணும். அப்பதான் அங்க ஞானஸ்தானம் யாரால் கொடுக்கப்படும்? பைபிளால், ஃபாதரால் கொடுக்கப்படக்கூடாது, இறைவனால் கொடுக்கப்படும். இறைவன் பைபிளுக்குள்ள இருந்து வெளியில வருவான், ஃபாதருக்குள்ள இருந்து வெளியில வருவான், எந்த வடிவத்துல வேணாலும் வெளியில வருவான். நீரை நான் தொடும்போது அந்த நீருக்குள்ளே இறைவன் வெளிப்படுவான். அப்ப அந்த செயலிலிருந்து முற்றிலுமாக அங்க என்ன பண்ணணும்? மனித செயல்களை எல்லாத்தையும் கீழே இறக்கி வைத்துட்டு அந்த ஞானஸ்தானத்தை வாங்கும்போது இறைவனை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நான் சுத்தம் பண்ணி சீராட்டி ஒருத்தரை உருவாக்கும் போது அவருடைய உள்வினை காரணமாக அவர் மீண்டும் என்ன பண்றாரு? இன்னொரு ஷார்ட் அவுட் எடுக்கிறார், இன்னொரு பாதை எடுக்கிறார், இன்னொரு வழி பண்றார். சும்மா யாருக்கு ஒரு 10 நாள் இப்படி போயிட்டு வருவோம், ஒரு 5 நாள் இப்படி போயிட்டு வருவோம். ஒரு மனிதன் தான் செய்யறது என்னன்னு சில பேருக்கு தெரியாது. இதெல்லாம் இறைவனை அடைய முடியாது. இறைவனை அடையணும் அப்படின்னா வேற கண்ணே தெரியல, இமயமலைக்கு நடந்து போகணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் நீ நடக்க தொடங்கு, அங்க உனக்கு கண்ணு தெரியுதோ தெரியலையோ, ஒரு நாள் உனக்கு இமயமலை தெரியும். இது வேணும். இது இல்லைன்னா நீங்க என்ன படையெடுத்து வந்தாலும், என்ன செயலுக்குள்ள போனாலும் தோத்து போயிருவீங்க. எத்தனை அமைப்பு கிட்ட போங்க, எத்தனை குருமார்கிட்ட போங்க, அங்க இருக்காது. காலத்தை அறிந்து பணி செய்கிறவன் தான் கரை சேர முடியும். காலத்தை அறிந்தவன் சொல்லுவான், இந்த கரையிலிருந்து அந்த கரையை கடக்கிறதுக்கான டயத்தை சொல்லுவான். அந்த டயத்துக்குள்ளதான் நீ கிடக்கணும். அந்த டயத்தை நீ மீறிட்டனா உன் உயிர் தப்பிச்சிடும், நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாம. இங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், புருஷன் முன்னாடியா வாழ்றான், ஆனா புரோஜனம் இல்லாதவனா இருக்கான். தியானம் பண்றான், புரோஜனம் இல்லாதவனா இருக்கிறான். இறைவனை தேடுறான், புரோஜனம் இல்லாதவனா. புத்தகத்தை படிக்கிறான், புரோஜனம் இல்லாத இருக்கான். என்னையும் வெகு சிலவன் விமர்சனம் பண்றான், தகுதியற்றவனா இருக்கிறான். தகுதி அப்படிங்கறத தாண்டி காலத்தையே உணர முடியாதவன் எப்படி பண்ண முடியும்? காலத்தை உணர முடியாதவன் எப்படி செய்ய முடியும்? வளர்ப்பிறையில் சக்தி ஆற்றலாக இருக்க வேண்டும். தேய்பிறையில் அந்த ஆற்றலை, சக்தியை ஆழ்மனதுக்குள் அடக்கி வைக்க வேண்டும். வளர்பிறை தேய்பிறை என்றால் என்ன என்று தெரியுமா? அதோடைய செயல் வடிவம் என்ன என்று தெரியுமா? நீராவி தத்துவம். ஒரு மனிதன் உயர்ந்த தியானத்தில் சூரியனாக மாறி போகிறான். அப்ப சூரியனாக மாறி போனவன், சூரியன் எங்கே? உள்நாக்கிலிருந்து மேலே போய் பெடரியில் உட்கார்ந்து சூரியனாக இருக்கும். அண்ட கோடி சூரியன், பல கோடி சூரியன், பல வெளிச்சத்துக்குரிய சூரியன். அந்த சூரியனாக உள்ளே பெடரி இருக்கும். அப்ப அந்த பெடரி என்ன சொல்லி இருக்கிறோம்? ஆன்மா என்று சொல்லி இருக்கிறோம். ஆன்மாவையும் இந்த சூரிய சக்தி என்ன பண்ணும்?
அழித்து சூரியனாக மாறிப்போம். அடுத்து என்ன பண்ணோம்? அருங்கோணம் என்பது என்ன? முழு நிலவு. முழு நிலவு வளர்பிறையில வளர்ந்து நிக்குது, அருங்கோணம். அந்த அருங்கோணத்தை இந்த சூரியன் என்ன பண்ணும்? நீராவி தத்துவத்துல பார்க்கும். இந்த சூரியன் நிலவை பார்க்கும் போது நிலவு என்ன பண்ணும்? நிலவு நீர். அந்த நீரை ஆவியாக இந்த சூரியன் உரியும். அப்ப நிலவு என்ன பண்ணும்? தேய்பிறையாக மாறும். அப்ப தேய்பிறையாக மாறும்போது கடைசியாக என்ன ஆகும்? அமாவாசை வரும். அமாவாசை வரும்போது நிலவு இருக்காது. என்னன்னா எல்லா நீரையும் சூரியன் உறிந்து விட்டான். எல்லா நீராவி தத்துவமா போயிடுச்சு. அப்ப சூரியன் நிலவை முழுங்கி விட்டான். அங்க அண்டகோடி சூரிய பிரகாசமாக மட்டுமே செயல்பட முடியும். அப்ப நீரை உறிந்துகின்று சூரியனாக வாழ்வது இறையோடைய அவதாரத்துக்குரிய விஷயம். அந்த நீராவி தத்துவத்துக்குரிய தியானமே வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. இதுதான் வளர்பிறை தேய்பிறை. இவ்வளவு பெரிய தத்துவத்துக்குரியவும் இவ்வளவு பெரிய தியானத்துக்குரியவும் இவ்வளவு பெரிய ரகசியத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி அறிய வேண்டும்? இந்த உண்மை தத்துவத்தை தெரிய வேண்டுமல்ல? சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள். உண்மையான செயலில் யான் எம்மை எவன் விசுவாசமாக நம்புகிறானோ, எவன் விசுவாசமாக நம்ம கூட வருகிறானோ அவன் பரிசுத்தமாக்கப்படுவான், அவன் பாதுகாக்கப்படுவான். இது பிரபஞ்சத்தோடைய உத்தரவு. எம்மை அறகுறையாக ஃபாலோ பண்ணி இடையில இந்த குருமார் அந்த குருமார் என்று சொல்பவன் என்னாலே கைவிடப்படுவான். இதை தெளிவடைய புரிந்துகொள். என்னிடம் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட கலைகளை பற்றியோ பல்வேறுபட்ட குருமார்களை பற்றி பேசிக்கொண்டு என்னோடு இருந்தால் என்னாலே நீ கைவிடப்படுவாய் என்பதை அறிந்து என் பக்கத்தில் நில். என் பக்கத்தில் நிற்கும் போது நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்தத்துக்குள் தயாராகக்கூடிய ஆன்மாவாக இருக்க வேண்டும். என் உருவம் இது நிஜமல்ல, என்னுடைய நிஜத்தை நீ பார்க்கணும். இது நிஜமல்ல, என் பிடரிக்குள் இருக்கிறது நிஜம். அந்த நிஜத்தை நீ பார்க்கணும்னா காத்திரு, நம்பிக்கையோடு நின். நீ காப்பாற்றப்படுவாய், நீ வழிநடத்தப்படுவாய். எல்லா சூழலில் இருந்தும் உன்னை பரிசுத்தமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் அதுக்கு இடையில் நீ மாறி போனாய் என்றால், ஆன்மா அருங்கோண சக்கரன்னு காலையில மந்திரம் சொல்றேன், சாயந்தரம் மந்திரம் சொல்றேன், இடையில வேற ஏதாவது பண்றேனாலும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன். இது சத்தியம். நீ தயவு செய்து உன்னுடைய மனித கதையை, மனித செயலை என்னிடம் எடுத்துட்டு வராத. பார்த்துக்க, இது இறையோடைய உத்தரவு, பதஞ்சலியோட உத்தரவு. இப்படி எப்பொழுது எந்த மனிதன் நடக்கிறானோ, இரவு பகல் பாகுபாடு இல்லாமல் உண்மை நம்பகத்தன்மையோடு நிற்கின்ற பரிசுத்தமான ஆன்மாக்களுக்கு இறைவனால் ஆசீர்வாதம் நிச்சயம். ஒரு நல்ல செயலோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.